வணக்கம். ITI ஃபிட்டட் ட்ரேட் பயிற்சியாளர்களுக்கான அடிப்படை கருவிகள் மற்றும் உபகரணங்கள் பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க இருக்கிறோம். நீங்கள் ஒரு ITI ஃபிட்டட் ட்ரேட் பயிற்சியாளர் என்றால் கருவிகளை பற்றி தெரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். இது உங்கள் வேலையை சிறப்பாக செய்ய உதவும். இந்த நீண்ட வீடியோவில் அடிப்படை அளவீட்டு, குறியிடும், பிடிக்கும், தாக்கும் மற்றும் வெட்டும் கருவிகளை பற்றி அவற்றின் பெயர், படம் மற்றும் பயன்களுடன் பார்ப்போம். ஒவ்வொரு கருவியையும் அதன் சரியான பயன்பாட்டையும் அறிவது வேலையின் துல்லியம் மற்றும் பாதுகாப்பிற்கு மிக அவசியம். முதலில் அளவீட்டு கருவிகளை பற்றி பார்க்கலாம். இவை வேலையின் பரிமாணங்களை உறுதிப்படுத்த உதவுகின்றன. எக்கு அளவுகோல் என்பது நீளத்தை அளவிட பயன்படும் ஒரு எளிய கருவி. இது பொதுவாக 150 மிமீ முதல் 600 மிமீ வரை நீளத்தில் கிடைக்கிறது. வெர்னியர் காலிப்பர் உள், வெளி மற்றும் ஆழமான அளவீடுகளை அதிக துல்லியத்துடன் எடுக்க பயன்படுகிறது. மைக்ரோமீட்டர் என்பது இன்னும் அதிக துல்லியமான வெளிப்புற அளவீடுகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. இது 1000 1 பங்கு வரை அளவிடக்கூடியது. அடுத்து குறியிடும் கருவிகளை பற்றி பார்ப்போம். இவை வேலைப்பாடுகளை தொடங்குவதற்கு முன் வேலைப்பாடுகளை வரையறுக்க உதவுகின்றன. மேற்பரப்பு தட்டு என்பது வேலைப்பாடுகளுக்கு ஒரு சமமான மற்றும் நிலையான தளத்தை வழங்குகிறது. குறியிடும் பணிகளுக்கு இது ஒரு அடிப்படை குறிப்பு தளமாக செயல்படுகிறது. ஸ்கிரைபர் என்பது உலோக மேற்பரப்பில் துல்லியமான கோடுகளை வரைய பயன்படும் ஒரு கூர்மையான முனை கொண்ட கருவி. பஞ்ச் என்பது ஸ்கிரைபரின் கோடுகள் மீது நிரந்தரமான சிறிய அடையாளங்களை அல்லது மைய துளைகளுக்கு ஒரு மைய புள்ளியை குறிக்க பயன்படுகிறது. இப்போது வேலைப்பாடுகளை பிடிக்கவும் அல்லது பொருட்களை தாக்கவோ உதவும் கருவிகளை பற்றி பார்ப்போம். பெஞ்ச்வைஸ் என்பது ஒரு நிலையான கருவியாகும். இது ஒரு பணிமேசையில் பொருத்தப்பட்டு வேலைப்பாடுகளை பாதுகாப்பாக பிடித்துக்கொள்ள உதவுகிறது. சுத்தியல் தாக்கும் வேலைகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. இதன் மூலம் வேலைப்பாடுகளை தாக்கவும், வடிவத்தை மாற்றவும் அல்லது மற்ற கருவிகளை இயக்கவும் முடியும். அடுத்து பொருளின் தேவையற்ற பகுதியை அகற்ற பயன்படும் வெட்டும் கருவிகளை பற்றி பார்ப்போம். ஹாக்ஸா என்பது உலோகத்தை கைமுறையாக வெட்ட பயன்படும் ஒரு பொதுவான கருவியாகும். இது ஒரு சட்டகம் மற்றும் வெட்டும் பிளேட்டை கொண்டுள்ளது. ஃபைல்கள் ஒரு மேற்பரப்பிலிருந்து சிறிய அளவு பொருளை அகற்றவும் மற்றும் மேற்பரப்பை மென்மையாக்கவும் தேவையான வடிவத்தை உருவாக்கவும் உதவுகின்றன. உளி என்பது அதிகப்படியான உலோகத்தை செதுக்கவும் அல்லது அகற்றவும் பயன்படுத்தப்படும் ஒரு கைக்கருவி. இது சுத்தியலின் உதவியுடன் இயக்கப்படுகிறது. ஃபிட்டட் ட்ரேடின் அடிப்படை கருவிகள் மற்றும் அவற்றின் பயன்பாடுகளை இப்போது விரிவாக பார்த்துள்ளோம். கருவிகளை பயன்படுத்தும் போது எப்போதும் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை கொடுங்கள். சரியான பாதுகாப்பு உபகரணங்களை அணிந்து கருவிகளை கவனமாக கையாளுங்கள். தமிழ்நாட்டில் உள்ள ITI ஃபிட்டட் ட்ரேட் பயிற்சியாளர்கள் இந்த தகவல்களை பயன்படுத்தி உங்கள் பயிற்சியை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி.